அன்பு உறவுகளுக்கு உங்கள் கண்ணுசாமி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகளே, பொங்கல் சிறப்பான முறையில் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மாண்புமிகு மோடி அவர்கள் கூறியது போன்று இது வேளாண் குடி மக்களுடைய விழா, பொங்கல் விழா என்று டெல்லியிலே பறைசாற்றியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அவ்வாறு ஒரு உயர்ந்த குடி மக்களை உலகமே போற்றுகின்ற ஒரு சமுதாயத்தை வறுமை கோட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய சிலை திறப்பு விழா, அதாவது மணிமண்டபம் என்று அறிவித்துவிட்டு அந்த மண்டபம் இன்று அரங்கமாகிவிட்டது. இது யார் செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 50-60 ஆண்டு காலமாக போராடி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று போராடிய அந்த மக்களுக்கு நீங்கள் வாக்களித்து, நீங்கள் ஓட்டு போட்டு, நீங்கள் குறிபிடித்து கோஷம் போட்டு அந்த ஆட்சி கட்டிலை அமைத்திய திராவிட மாடல் அரசு இன்று மணிமண்டபம், இவ்வளவு காலத்துக்கு பிறகு மணிமண்டபம் கட்டுகின்றேன் என்று உறுதிமொழி கொடுத்துவிட்டு, இப்ப சமீபத்திலே அது மணிமண்டபம் இல்லை, இமானுவேல் சேகரனுடைய அரங்கம். ஆக இந்த மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கின்றது, இந்த மக்களை எந்த அளவுக்கு கேனேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். இந்த மணிமண்டபம் என்பது தியாகி இமானுவேல் சேகரனுடைய குடும்பத்தார் மட்டும் போராடியதில்லை. அதே போன்று பண்பாட்டு கழகம் மட்டும் போராடியதில்லை. தமிழகத்திலே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தேவேந்திர மக்கள் போராடி குரல் கொடுத்து கோஷமிட்டு கிடைக்கப்பெற்றதான் இந்த மணிமண்டபம் என்று அறிவிப்பு வந்தது. ஆனால் அன்று மணிமண்டபம் என்று கூறிவிட்டு நாளைய தினம் திறக்கும்பொழுது அது அரங்கமாக விட்டது. எந்த அளவுக்கு இந்த மக்களை வஞ்சிக்கின்றார்கள், கேவலப்படுத்துகிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அத்தனை தேவேந்தர்களும் யோசிக்க வேண்டிய விஷயம். பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் அவர் கூறுகிறார், கேட்கின்ற கேள்விக்கு மலுப்பலாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கின்றது என்று. அவருக்கு வேண்டுமானால் சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு அல்ல, இந்த சமுதாயத்துக்கு இல்லை என்பதை அந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமை மக்களே, இன்று இவ்வளவு தூரம் இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த போதிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் கையில் தூக்கி கொண்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள், கருத்துக்கள் படி இன்னொரு குறிப்பிட்ட சாதியை வன்மத்தை காட்டுவது அபத்தமானது, ஆபத்தானது. இது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த மக்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த பெயர் மாற்றத்தை உடனடியாக அரங்கம் என்பதை மணிமண்டபம், தியாகி இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் என்று அறிவிக்க வேண்டும். அங்கு போர்டு வைக்க வேண்டும். அப்படி அறிவிக்க, நாளைக்கு நாங்கள் செய்வோம், நாளைக்கு செய்வோம்னு சொன்னால் அந்த கதையே வேணாம். அப்படி அறிவிக்கப்படாத பட்சத்திலே உள்ளபடியே தேவேந்திர உணர்வுள்ள தேவேந்திரர்கள், திமுக காசுக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த நாளை திறப்பு விழாவை புறக்கணிக்க வேண்டும். இதுதான் பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக, அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சார்பாக, தன்மானத்தை விட்டு கொடுத்து எதையும் நாம் அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. தேவேந்திர நினைத்தால், இது நான் 5 வருடத்திற்கு முன்னே சொன்னேன், தியாகி இமானுவேல் சமாதியில் ஒரு 5 ட்ரம்மை கொண்டாந்து வச்சாச்சுன்னா பணம் நிறைஞ்சது 5 லட்சம் 5 கோடி வந்துடும். தியாகி இமானுவேலுடைய மணிமண்டபத்திற்கு அள்ளி கொடுப்பதற்கு நம்மளுடைய தொழிலதிபர்கள்,
அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பண்பாட்டுக் கழகத்தின் இந்த குரு பூஜை நடத்துகின்ற பண்பாட்டுக் கழக தலைவர்கள் இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் நேரடியாகவும் இது மூலியமாக கொடுத்தேன். ஆனால் அதை ஏற்கவில்லை, புறக்கணித்து விட்டார்கள். காரணம் என்ன என்பது நிறைய இருக்கு, அதை உள்ளுக்கு நான் நுழைய விரும்பலை. என்ன, ஆகவே நீங்கள் திமுகவுக்கு அந்த தியாகி இமானுவேல் சேர்ந்த குடும்பத்தார்கள் திமுகவுக்கு ஒத்து போகட்டும். அவர்கள் வேண்டும்னா அவங்களுக்கு இது பெருசாக இருக்கும். ஆனால் தேவேந்திரனுடைய தியாகத்தை அவர்கள் கொச்சப்படுத்தக்கூடாது, பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர்கள் கொச்சப்படுத்தக்கூடாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நாளைய நடைபெற இருக்கின்ற அந்த திறப்பு விழாவை அதை மக்கள் எதிர்ப்பாக காட்டி புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் கண்ணுசாமி, பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர்.